படம். மம்முட்டி கலைந்த முடி தாடியோட ஒரு பஸ்ஸில் ஏறுவார். அந்த பஸ் ஒரு பள்ளி குழந்தைகள் சுற்றுலா போகும் பஸ். குழந்தைகளும் ஃபாதரும் மம்முட்டி கிட்ட எங்கிருந்து வர்றேன்னதும் பதில் வரும் இப்படி: ஜெயில இருந்து. அப்புறம் பிளாஷ்பேக். ஃபாரஸ்ட் ஆபீசர் அனாதையான மம்முட்டி அந்த காட்டுக்கு டியூட்டிக்கு வருவார். அங்கே லோக்கல் காட்டுப்பெண் துளசியோடு அவருக்கு காதல் வரும். 2 பேரும் ஒன்றாக சேரும் நேரத்தில் காவல்துறைக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையில் ஜெயிலுக்கு போயிடுவார். சிறைவாசம் முடிந்து துளசியோடு சேரலாம்னு முடிவு பண்ணும்போது காவல்துறை அனுப்பின ஆள் மூலமா சிறையிலேயே ஒரு கொலை செய்ய நேர்ந்துவிடும். பின் ஆயுள் தண்டனை முடிந்து இப்போதுதான் வெளியே வந்ததாக சொல்வார். அப்போ துளசி குழந்தைகள்லாம் கேட்கும். ஆரம்பத்துல பார்க்க சிறைக்கு வந்த துளசி பின்னால் பார்க்க வரவில்லைன்னும் என்ன ஆனான்னு தெரியலன்னு உயிரோட இருப்பாளோன்னு சொல்லி மம்முட்டி மருகுவார். அவங்க முதலில் சந்திச்ச ஒத்தை மரத்தடியில ஒரே ஒரு தீபம் கொளுத்தி வச்சா போதும், நான் புரிஞ்சுக்குவேன்னு மம்முட்டி துளசிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக குழந்தைகளிடம் சொல்வார். குழந்தைகள் எல்லாம் ஆவலாக ஒத்தை மரத்தடியை பார்க்கும். அங்கே யாத்ரா படத்துல மம்முட்டிக்கு சிறந்த நடிகர்னு மாநில பிலிம்பேர் அவார்ட் கிடைச்சுது. மம்முட்டி நடிப்பை உயிரோட்டத்தோட கொண்டு போனது இளையராஜா இசை. பாலு மகேந்திராவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். இத தெலுங்குல பானுச்சந்தர் நடிச்சு நிரீக்ஷனான்னு எடுத்தார். அதுவும் ஹிட். இளையராஜாவோட தன்னண்ணா பாட்டு ஹிட் பாட்டு. ஆமா, அந்த துளசி மம்முட்டியும் குழந்தைகளும் துளசி ஒத்தை தீபத்தை ஏத்தி காத்திருப்பான்னு எதிர்நோக்கி போய் பார்த்தா காடு முழுக்க தீபமாயிருக்கும், நடுவில் துளசியும்.